ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க. பங்குனி உத்திர வீதி விழால பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாள் 8. ஸோ, அதனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து ரவை கேசரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நான் தான் பண்ணதுனால வேர்க்க விறுவிறுக்க அப்படியே ரவை கேசரி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் என் தங்கச்சி என்னைக்கு வந்தாலும் அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா, அவளை தான் கோலம் போட விடாச்சு. பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் வந்து சாமி வந்துட்டுருக்காங்க. அண்ட் மேடம் இப்போ தான் வாசல் தெளிச்சு இது பக்கத்து வீட்டு பெரியம்மா கோலம் போட்டிருந்தாங்க. மேடம் இப்போ தான் வந்து அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, முதக்கி இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டாங்க கோலம் போடுறதில்ல. அண்ட் கேசரிக்கு அதுக்கும் என் டாபிக்கு வந்து மூக்கு வேற முகு முகுன்னு இருக்குது. அவனுக்கு கேசரின்னா கொல்ல பிரியம். இனிப்புன்னா வெளுத்து வாங்குவான். அவன் ஒரு பக்கம் குர்ரி குர்ரின்னு டார்ச்சரு. அப்புறம் இந்த கேசரி வந்து ஆற விட்டால் தான் பீஸ் போட முடியும். அதனால பெரிய சில்வர் தட்டு வச்சு விசிறிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் டக்குன்னு மூலையில் ஒன்று யோசிச்சுது, இந்த ரோஜா இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணலாமேன்னு சைடில் அதையும் பண்ணிவிட்டு, அப்புறம் லைட்டாக ஆறின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் கத்தி வச்சு பீஸ் போட ஆரம்பித்தேன். அண்ட் சாமியும் வீட்டுக்கிட்டக்க வந்துட்டாங்க. ஸோ அதனால் சாமிக்கு தேங்காய் வாழைப்பழம் உடச்சி கேசரி வச்சு படைச்சி தீப ஆராதனைலாம் பண்ணி இன்றைக்கி 8வது நாள் நல்லபடியாக முடிச்சாச்சு. அண்ட் பக்கத்து வீட்டில் இந்த பெரியம்மா பார்த்திங்கன்னா சோமாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோங்க. லவ் யூ காய்ஸ்.